வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். மீன் குழம்பு எல்லாத்துக்குமே தெரியும், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நீங்கள் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மீனை கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. மஞ்சள் தூள், லெமன் ஆஃப் மூடி புழிஞ்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள் தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு. இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம இருக்கிற அந்த லெமன் ஜூஸ் அதை க்ளீன் பண்ண ஈரத்துலேயே நம்ம இதை நல்லா பரட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த போல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நல்ல டேஸ்ட் இருந்தது. இந்த மீன் குழம்புல ஃப்ளேவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மீனில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக மீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட உடம்பு ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம மீன் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் பரட்டின மீனை இந்த போல் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஈரப்பதத்தோடு போடுறதுனால லைட்டாக மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக செய்யுங்க. நல்லா முன்னாடி பின்னாடி ரொம்ப ஃப்ரை பண்ணுற ஆகிறதுக்கு முருகணும் இல்லைங்களா, அந்த மாதிரி தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக வெந்தது அப்படின்னாவே ஓகே போதும். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லாமே இதே போல் பரட்டி எடுத்துக்கலாம். வேறு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடி கனமான கடாயாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. கடுகு தாளிக்க சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அது எண்ணெயில் லைட்டாக சிறந்ததுக்கப்புறமா ஒரு 7 பல்லு பூண்டு இந்த போல் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசு, அதை கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துட்டேன். ரொம்ப பொடுசாக கட் பண்ணணும் இல்லை, இந்த போல் கொஞ்சம் தின்னாக இருந்தாலே ஓகே. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி ஒரு தக்காளி பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி, சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மீன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம் பழம் அளவு புளியை நல்லா ஊற வச்சுட்டு திக்காக கரைச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அது கூடவே மீடியம் சைஸ் உள்ள ஒரு தக்காளி நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி இப்போ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் பத்தலை. ஸோ அதனால் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு குழம்பு கொஞ்சம் திக்காகட்டும். அவ்வளோதான், திக்காயிருச்சு. இந்த டைம் அடுப்பை நல்லா கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்த மீனை எல்லாத்தையும் ஒன்று உள்ளே சேர்த்திடலாம். நம்ம அவ்வளோதான். இதே போல் கலக்கி விடாமல் ரொம்ப மெல்லிஸாக எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஏன்னா ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்சனால நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை. எல்லா மீனையும் உள்ளே மெல்லமாக சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கரண்டியில் அந்த குழம்புல முழுகிற மாதிரி மட்டும் வச்சு அழுத்தி விட்டுருங்க. அழுத்தினதுக்கப்புறமா மேலால் வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலை தூவியாச்சு. தூவினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே லோவாக ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக மேலால் தெரிஞ்சதுன்னா அமுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாவே அந்த ஹீட்லேயே மீதி இருக்கிற மீன் நல்லா வெந்துடும் நமக்கு. அவ்வளோதான், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பரான மணமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீன் குழம்பு தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த சண்டே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.